பில்லி சூனியம், மற்றபடிக்கு செய்வன கோளாறு, பேய் பிசாசு, எது பயந்த கோட்டம் எது இருந்தாலும் சரி அவங்கள உடனடியாக நாங்கள் சரி பண்ணி தருவோம். நம்மளுடைய ஆலயம் வந்து மதுரை ஜே நகர் அனுப்பானடியில் இருக்குது. அது வச்சு நம்ம வந்து கருப்பசாமியினுடைய ஒரு அனுகிரகத்தை பெற்று அந்த சிவனடியாரனுடைய ஒரு அனுகிரகத்தை பெற்று வர்ற மக்களுக்கு கஷ்டம்னு சொல்கிறவங்களுக்கு யார் எப்படி இருக்கணுங்கிறத அவங்களுக்கு நடைமுறையை சொல்லி கொடுத்து நல்வழி நடத்துவோம். அதாவது இருக்குங்கிறத விட இல்லைங்கிறது பாதியாக இருந்தாலும் ஆனால் எதுவுமே நம்பிக்கை வீண் போகாது. கோயிலுக்கு போனாலும் சரி, குளம் போனாலும் சரி, நம்பிக்கையோட போனால் தான் அந்த தெய்வத்தினுடைய அனுகிரகம் கிடைக்கும். நம்பிக்கை இல்லாமல் போனோம்னாக்கும் அந்த தெய்வத்தினுடைய அனுகிரகம் கிடையாது. சில பேர் சொல்லுவாங்க, குழந்தை பாக்கியமே எனக்கு இல்லை, நான் அங்கே போனேன் இங்கே போனேன் எனக்கு எதுவுமே இல்லைன்னுவாங்க. அதை மனசை ஒருநிலைப்படுத்தி அந்த அம்மன் கிட்ட போய் வேண்டுனா, அந்த ஐயா அண்ணாமலையார்ட்ட வேண்டினால் நிச்சயமா இல்லாதது உலகத்துல எதுவுமே இல்லை. கண்டிப்பா வந்து தெய்வம் வந்து நேரடியா காட்சி கொடுக்காது. யாராவது மனிதர்கள் மூலியமா வந்து ஒரு நல்வழியை சொல்லி அதுக்கான வந்து ஒரு புரியாத ஒரு புதியரை சொல்லி கொடுத்து அவங்கள அங்க போனா நிச்சயமா இன்னைக்கு எவ்வளவோ பேருக்கு நடந்திருக்கு. என்னால முடிஞ்சது கிட்டத்தட்ட நான் சொல்றதுக்கு வார்த்தையில் இல்லை. என்கிட்ட வந்தவங்க அனைவரையும் நான் சரி பண்ணி விட்டுருக்கேன். நல்லது இது இருக்கு இல்லைங்கிறத அவங்களையும் மன குழப்படியா வந்தவங்களையும் நான் மாற்றி அமைச்சு எந்த காசு பைசா எதுவும் எதிர்பாராம அவங்கள மாற்றி அமைச்சு இன்னைக்கு வாழ்க்கையில நல்லா இருக்காங்க. குழந்தை குட்டியோட வாழ்றாங்க. திருமண பாக்கியம் தடைகள் ஏற்பட்டதையும் அவங்கள கோயில் மூலியமா நம்ம பரிகாரத்தை சொல்லி இன்னைக்கு அவங்களும் நல்லா இருக்காங்க. நம்ம வந்து எல்லாத்துக்கும் ஒரு உதாரணம் எடுத்துக்காட்டா வந்து இன்னைக்கு சிவனடியாரா இன்னைக்கு நான் வாழணும்னு சொல்லி நிரந்தரமா இருக்கணும், வர்ற மக்களுக்கு நல்லது செய்யணும், இப்படி எல்லா கோயில்களுக்கும் போய் அம்மனுடைய ஒரு தரிசனத்தை பெறணும், அந்த முக்கோடி தேவர்களுக்கும் நம்ம நல்லது பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து மிக்க இந்த இதை பொறுத்தவரை மாந்திரியங்கிறது வேற, கடவுள் சித்தர்கள் வழிபாடுன்றது வேற. நம்ம வந்து சித்தர் வழிபாடுல போய்கிட்டு இருக்கோம். அதுவாசி எல்லாமே நம்ம படிக்கிறது அனைத்துமே வீண் போகக்கூடாது, அது பொய்யாயிடக்கூடாது, அது வெற்றியா தரணும். இந்த இது வந்து நடக்கும்னா நடக்கும், நடக்காதுன்னா நடக்காது, அது உண்மையை சொல்லிடணும். சில பேருக்கு வந்து மனப்பிரமையில பாதி வாழ்ந்துக்கு இருப்பான். அதாவது ஒண்ணுமே இருக்காது, அவன் நம்மகிட்ட ஒடியாந்து வருவான். அந்த மாதிரி ஆளுகிட்டலாம் நம்ம வந்து எடுத்து சொல்லித்தான் அனுப்புவானே தவிர அவன்கிட்ட அதை சொல்லி இதை சொல்லி நான் காசு வாங்குற பழக்கம் எனக்கு கிடையாது. கடவுள்கிட்ட வந்தது எனக்கு என்ன கிடைக்குமோ அது அவர் பார்த்துக்கிடுவாரு. நான் வர்ற மக்களுக்கு நான் நல்லது செய்யணும். அதுதான் எல்லாம் அந்த சிவனடியார்கிட்ட அவர் அண்ணாமலையாரே ஒரு போற்றி.